ரெடியா? லெட்ஸ் பிகின். நாம ஒரு வகையான லூப்ல எப்பவுமே மாட்டிட்டு தான் இருப்போம். அந்த லூப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப காலம் ஆயிடும். நம்ம ரொம்ப ஓவரா யோசிக்கிற பர்சனா இருப்போம். ரொம்ப ஓவரா யோசிச்சு நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும். நம்ம ப்ரொடக்டிவிட்டி கம்மியான உடனே நாமளே இவ்வளவுதான் நான் பண்ணேனா அப்படின்னு நம்மளை பத்தி நாமளே ரொம்ப வேர்ஸ்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளை பத்தி எப்போ நம்ம ரொம்ப வேர்ஸ்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஓவர் திங்கிங் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இதுதான் அந்த லூப். இந்த லூப் எப்பவுமே உங்களை அதே சுழற்சிக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்குமே தவிர உங்களை வெளியில அந்த லூப்பை பிரேக் பண்ணி வெளியில வர்றதுக்கு விடவே விடாது. பிகாஸ் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வில் பவரும் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டெடிகேஷனும் அவசியம். இந்த லூப்பை எப்படி பிரேக் பண்ணணும்னா நான் சொல்றேன், இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்டஸ்ட் ஓவர் திங்கர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எப்பவுமே ஆவரேஜா வேலை பண்றவங்க கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நோ மேட்டர் ஹவு ஸ்மார்ட் யூ ஆர், எல்லாருமே ஒரு நாள் ஃபெயில் ஆகி தான் எல்லாத்தையும் கத்துப்போம் இல்லையா? The game of success is simple. Try more, fail more, make few mistakes and then succeed. See, திங்க் பண்ணுங்க, ஆனா ஓவரா திங்க் பண்ணாதீங்க. உங்களால எவ்வளவு செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தியா செய்யுங்க. என்னைக்கு இந்த லூப்ல தான் நான் மாட்டிட்டு இருக்கேன், இங்கதான் எனக்கு சேஞ்சே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்க், கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் தாட்ஸ். இந்த லூப் கட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அப்போ ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட தாட் ப்ராசஸ ரிஃபைன் பண்ணுங்க. நீங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட சின்ன சின்ன ஸ்டெப்ஸா வச்சு அந்த கன்சிஸ்டன்சியை விடாம பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஒரு வகையான டோபமைன் கொடுக்கும். அந்த டோபமைன்ல தான் நம்ம பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்க போறோம். அன்புடன் பவித்ரா.